எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தாம் பிரச்சாரம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே தம்மை பாஜக அரசு சிறையில் அடைக்க முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு 3 முறையும் ஆஜராகாததால் இன்று எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்று தகவல் வெளியான நிலையில் செய்தியாளர்களை கெஜ்ரிவால் சந்தித்தார். தாம் எந்த ஊழலிலும் ஈடுபடவில்லை என்று விளக்கமளித்த கெஜ்ரிவால், மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தமக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் அமலாக்கத்துறை காட்டவில்லை என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனக்கு சம்மன் அனுப்பியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் தாம் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக தம்மை சிறையில் அடைக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். मेरे वकीलों ने मुझे बताया कि ये समन गैर कानूनी है। क्यों गैर कानूनी है? ये मैंने इनको विस्तार से लिख के भेजा है। मैंने बताया है कि उनके समन कैसे गैर कानूनी है, लेकिन उन्होंने मेरी एक भी बात का जवाब नहीं दिया। इसका मतलब उनके पास मेरी बातों का जवाब नहीं है। इसका मतलब वे भी मानते हैं कि उनका नोटिस गैर कानूनी है। क्या मुझे एक गैर कानूनी समन का पालन करना चाहिए? अगर कानूनी रूप से सही समन आएगा तो मैं पूरा सहयोग करूंगा। சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாஜக அரசு தம்மை கைது செய்ய முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே நேரம் பாஜகவினர் ஊழல் செய்யும் போது ஒன்றிய விசாரணை முகமைகள் மௌனம் காக்கின்றன என்றும் அவர் சாடியிருக்கிறார். அமலாக்கத்துறை அனுப்பும் சம்மன்கள் சட்டப்பூர்வமானவையாக இருந்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு நல்க தயார் என்று கெஜ்ரிவால் உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறை 3 முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாததால் எந்த நேரமும் அவர் கைதாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.